வெங்கடேஷாய. ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 18ஆம் பாசுரம். உந்து மதகளிச்சன் ஓதாத தோல்வழியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய். இந்த பாசுரத்தை கேட்போமா? திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஆழ்வார் திருவடிகளே சரணம். கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதிசதசிரः சித்தமத்யாபயந்தி ஸ்வோச்சிஷ்டாயாம் ஸ்ரஜி நிகடிதம் யா பலாத்கிருத்ய பூங்கே தஸ்யை நமः. இதமிதம் பூய ஏவாஸ்து பூயः. பன்னவயல் புதுவை ஆனாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பரவரியம் இன்னிசைய காட்டி கொடுத்தன பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்ல உந்து மதகளீற்ற ஓடாத தோள்வலிய நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய். கந்தம் கமழும் குழலி கடை திறவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தனக மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான் பந்தார் விரலி மைத்துனன் பேர் பாட செந்தாமரை கையால் சீரவளை ஒலிப்ப வந்து திரவாய் மகிழ்ந்தேலொரம்பாவாய். கோல பிறந்தவோர் கோவிந்தன் வாழுவோர் சோதி மணிமாடம் தோன்றுமோர் நீதியால் நல்லவத்தர் வாழுமோர் நான்மறைகளோதுமோர் வில்லிபுத்தோர் வேதக்கோனோர் பாதகங்கள் தீர்க்கும் பரமநடி காட்டும் வேதமனைத்துக்கும் வித்தாகம் கோலதமிழ் ஐயந்துமைந்து மரியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு. திருவாடிப்பூரத்துச் சகத்துரித்தாள் வாழியே திருப்பாவை முப்பதும் செப்பினாள் வாழியே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண்பிள்ள வாழியே பெரும்போதோர் மாமுனிக்குப் பின்னானாள் வாழியே உருளோற்று 43 வாழியே உயரங்கற்கே உகந்தளித்தாள் வாழியே மறுவாரும் திருவள்ளி வளநாடி வாழியே வன்புருவ நகர்கோதை மலர்ப்பதங்கள் வாழியே. ஆண்டாள் திருவடிகளே சரணம். இப்பொழுது இந்த பாசுரத்தின் கருத்தை பார்க்கலாம். மதநீர் சிந்தும் யானைகளை உடையவனும்
போரில் பின்வாங்காத தோல் வலிமை உடைய நந்தகோபனின் மருமகளே, நப்பெண்ணை பிராட்டியே, வாசனை கூந்தல் உடையவளே, வாசல் கதவை திற. கோழி கூவும் ஒலி கேட்கிறது, குயில்கள் பாடத் துவங்கிவிட்டன. மென்மையான விரல்களை கொண்டவளே, உன் கணவனின் புகழை பாட வந்துள்ளோம். செந்தாமரை கையால் உன் வீட்டு வாசலின் கதவை திறந்தால் எங்கள் உள்ளம் மகிழ்ச்சி அடையும். இதுவே இந்த பாசுரத்தின் கருத்தாகும்.